மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் நாளை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் விமான கட்டணங்கள் கிடுகிடுவென உயர்ந்திருக்கின்றன. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், விவரங்கள். அதாவது லாவண்யா, நாளை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் நேற்று இரவிலிருந்து விமானம் மற்றும் பேருந்து மற்றும் ரயில் மூலமாக அவங்க சொந்த ஊர்களுக்கு சென்று வருகிறார். இந்த நிலையில் இன்று காலையில் இருந்து விமான கட்டணமானது குறிப்பாக அதிகரித்தது. குறிப்பாக திருச்சி சாதாரண கட்டணமானது 5000 ரூபாய் இருந்த நிலையில் 3 மடங்கு கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது. அது 17000 ரூபாய் 21000 ரூபாய் வரை இந்த கட்டணமானது அதிகரித்தது. அதே போன்று மதுரை, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய விமான கட்டணமும் அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த விமான கட்டணம் அதிகரித்தாலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குப்பதிவை செய்வதற்காக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நேற்று இரவிலிருந்து தற்போது வரை விமானம் மூலம் வந்து கொண்டே இருக்கிறார். இதனால் விமான நிலையத்தில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டமும் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி விமான கட்டணம் உயர்ந்திருந்தாலும் விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இது பொருட்படுத்தாமல் விமான கட்டணங்களுக்கு அதிக கட்டணம் இருந்தாலும் வந்து கொண்டே வருகின்றனர். அதனால் விமானத்தில் இருக்கைகளும் முழுமையடைந்துள்ளது. இன்று மாலை அதிக அளவு விமானம் மூலம் சென்னை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.